வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நலத்தின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பாரம்பரியமாக நாட்டை ஆட்சி செய்தவர்கள் செயற்பட்ட பழைய வழிமுறைகளுக்கு சவால் விடுப்பதன் மூலமாக தனிப்பட்ட ஒருவரினால் கொண்டு வரக்கூடிய நல்ல மாற்றத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க காண்பித்துக் கொண்டிருக்கிறார். செய்தி ஊடகங்கள் மூலம் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள நம்பகமான கருத்துரையாளர்கள் மூலம் அறியக்கூடியதாக இருந்த தகவல்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதியின் கடந்த வாரத்தினுடைய விஜயம் நாட்டின் இன ஐக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏப்ரல் மாதம் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் உள்ளூராட்சி தேர்தலின் பின்புலத்தில் நோக்கத்தோடு பொருத்தமான ஒரு நேரத்தில் வடக்குக்கு தன்னுடைய விஜயத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தமிழ் மக்களின் நாகரிகத்தின் அமைவிடமாக ஜாழ்ப்பாணம் வசிக்கும் முதன்மை இடம் ஜனாதிபதியின் விஜயத்தின் கவனக்குவிப்பு ஜாழ்ப்பாணம் மீதே இருந்தது. ஜாழ்ப்பாணத்துக்கு என்று ஒதுக்கிய நேரத்தை ஜனாதிபதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமான மாவி சுயநாத ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு பயன்படுத்திக் கொண்டார். சுயநாத ராஜா பிராந்திய சுயாட்சி அதிகார பரவலாக்கம் மற்றும் சமத்துவ உரிமைகளுக்காக தமிழர்களின் போராட்டத்தில் பல தசாப்தங்களாக முன்னரங்களை நின்றவர். விடுதலை புலிகளின் தலைவருடைய காலப்பகுதியில் அவருடைய சொந்த ஊரான வல்வெட்டித்துறைக்கு சென்று பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தும் அளவுக்கு ஜனாதிபதி நம்பிக்கையுடன் செயற்பட்டு இருக்கிறார் என்பதை சொல்லப்படுகின்றது. உண்மையில் வழமையாக ஜனாதிபதியினுடைய விஜயம் செய்யும் பகுதிகள் கேந்திர இடங்கள்ல மாத்திரமல்ல, யாழ்ப்பாணம் நோக்கிய வீதிகளிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். அந்த வழமையான பாதுகாப்பு ஏற்பாடு எதையும் ஜனாதிபதி திசாநாயக்கவின் விஜயத்தின் போது காண முடியவில்லை. கடந்த காலத்துடன் ஒப்பிடும் போது பாதுகாப்பு மிகவும் குறைவாக இருந்ததை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவதானித்திருந்ததாக சொல்லுகிறார்கள். அதை நாங்களும் அவதானித்திருந்தோம். கடந்த காலத்தில் ஜனாதிபதிகளின் விஜயங்கள்ட போது வீதிகள் மூடப்பட்டிருக்கும். அதாவது குடியிருப்பு பகுதிகளில் வீதிகள் 24 மணி நேரமும் பாதுகாப்பு படையினர் கடமைகள் எல்லாம் இருப்பார்கள். குறைந்த மட்டத்திலான பாதுகாப்பு மக்களின் நல்லெண்ணத்தில் ஜனாதிபதிக்கு இருந்த நம்பிக்கையை வழிகாட்டியிருந்தது. மக்களுடைய நெருக்கமாக அவர் கலந்து கொண்டு அவர்களை கட்டியணைத்த காணொளிகள், புகைப்படங்கள் எல்லாம் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய ஜாழ்ப்பாணத்துக்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதாக ஜனாதிபதி உறுதியளித்தார். வீடுகளையும் தொழிற்சாலைகளை நிர்மூலம் செய்த கடுமையான மோதல்கள் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அங்கு ஒரு சில தொழிற்சாலைகளை இருந்தன. காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலை, பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, ஆணையரகு உப்பளம் ஆகியவை அவற்றில் முக்கியமானவை. இந்த தொழிற்சாலைகளை மீள கட்டியெழுப்புவதாக உறுதியளித்த ஜனாதிபதி வேலைவாய்ப்புகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஊக்குவிப்பதற்கு பரந்தன், மாங்குளம், காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளில் புதிய கைத்தொழில் வலயங்களை நிறுவப்போவதாக அறிவித்திருந்தார். போர் காரணமாக வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த இலங்கையர்களை இந்த செயற்திட்டங்களில் முதலீடு செய்யுமாறும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். நாடு அனுபவித்த இன மோதல்களுக்கான காரணங்கள் தொடர்பாக ஆய்வொன்றை முன்வைப்பதற்கும் வடக்குக்கான தனது விஜயத்தை ஜனாதிபதி பயன்படுத்திக் கொண்டார். முன்னிய தலைமுறை அரசியல்வாதிகள் தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு இனத்துவ தேசியவாதத்தை பயன்படுத்தியதன் விளைவாக மக்கள் மத்தியில் பிளவு ஏற்பட்டு சமூகங்கள் ஒன்றை மற்றது அவநம்பிக்கையுடன் பார்க்க நிலை தோன்றியது என்று சொல்லுகின்றனர். ஆனால் தேசிய மக்கள் சக்தியை அதிகாரத்துக்கு கொண்டு வந்த கடந்த தேர்தல்களில் உயர்வார்க்க குடும்பங்களைச் சேர்ந்த பாரம்பரிய அரசியல் தலைவர்களை மக்கள் நிராகரித்தனர். பதிலாக இன, மத, பிராந்திய வேறுபாடுகளை கடந்து அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். இது ஒரு புதிய நிகழ்வு போக்கு என்று ஜனாதிபதி தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த நவம்பரில் நடைபெற்ற பொது தேர்தலிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது. இந்த இரு மாகாணங்களிலும் மக்கள் தமிழ் தேசிய வாத நிலைப்பாடுகளை கொண்ட தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு பாரம்பரியமாக வாக்களித்து வந்திருக்கிறார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் சுயாட்சியும் தமிழர்களுக்கு சமத்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததே அந்த தமிழ் கட்சிகள் தேர்தல்களில் பிரச்சாரங்களை செய்து மக்களிடம் வாக்கு கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆனால் தேர்தல்களில் பெற்ற ஆணையை கடந்த கட்சிகளினால் ஒருபோதுமே நிறைவேற்றக்கூடியதாக இருந்ததில்லை. அந்த நாட்களில் சில தமிழ் கட்சிகள் ஆளும் கட்சிகளின் உடன்படிக்கைகளை செய்து கொண்டன. ஆனால் பெரும்பாலும் அவை அரசாங்கங்களினால் ஏமாற்றப்பட்டதே வரலாறு. மக்களின் அன்றாட பிரச்சனைகளின் மீது ஜனாதிபதி செலுத்திய அந்த கவனம் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதற்கு மக்களை தூண்டுவதில் முக்கிய பங்கை வகிக்கும். கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் ஆழ்ந்திருந்த தமிழ் தேசியவாதம் மற்றும் சுயாட்சி பிரச்சனைகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கையாளவில்லை என்ற போதிலும் கூட யாழ்ப்பாண மக்கள் மீது நேர்மையான ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தினார் என்பது மிகவும் கவனிக்கத்தக்கது. எதிர்வரும் தேர்தல்களும் உள்ளூராட்சி
மட்டத்திலானவை என்பதால் அவற்றில் தேசிய பிரச்சினைகள் முக்கியத்துவம் குறைவாகவே இருக்கும். உலகம் பூராகவும் உள்ளூராட்சி தேர்தல்களில் உள்ளூர் மட்ட பிரச்சினைகள் பற்றியதாகவே இருக்கும். அரசு நிறுவனங்களில் நிலவர 30,000 வெற்றிடங்களை வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் நிரப்புவது குறித்து ஜனாதிபதி தனது பொதுக்கூட்ட உரைகளில் பேசியிருந்தார். தமிழ் பேசும் போலீசாரை நியமிப்பது குறித்து அவர் குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் குழாய் மூலமான குடிநீர் பாவனையை பொறுத்தவரை வடபகுதி மிகவும் குறைந்த மட்டத்தில் இருப்பது அவதானிக்க ஜனாதிபதி நீர் விநியோக திட்டங்களை மேம்படுத்துவது பற்றி சொல்லியிருந்தார். தமிழ் தேசியவாதத்துக்கு எந்த சலுகைகளை செய்தாலும் அது சிங்கள தேசியவாதத்தை தூண்டிவிடுவதற்கு தெற்கில் உள்ள தனது அரசியல் எதிரிகள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்பதை ஜனாதிபதி அறிவார். ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் தோற்கடிக்கப்பட்ட முன்னாள் ஆளும் கட்சிகள் ஒன்றுடன் மற்றது ஒத்துழைத்து செயற்படுவதன் மூலம் மீட்சி பெறுவதில் நாட்டம் காட்டுகின்றன. சுயநல வேட்கை கொண்ட பாரம்பரிய உயர்வார்க்க அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்த இனிமேலும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் முன்னைய ஊழல்களுக்காக அவர்கள் சட்டத்தின் முன்னால் பொறுப்பு கூற வைக்கப்படுகிறார்கள் என்றும் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி செய்த இந்த அறிவிப்புகளினால் முன்னைய ஆளுங்கட்சிகளுக்கு தற்போதைய அரசியல் நிகழ்வு போக்குகள் பற்றிய அக்கறை அதிகரிக்கும். தேர்தல்கள் ஆதரவை பெறுவதற்கு போட்டி அரசியல் கட்சிகள் இனத்துவ தேசியவாதத்தை பயன்படுத்துவதன் என்று யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி கூறியது மிகவும் சரியானது. ஆனால் அதிகாரங்களுக்கு வருவதற்கு இனவாத தேசியவாத அரசியல்வாதிகள் பயன்படுத்திய அடிப்படை பிரச்சனைகள் சகல சமூகங்களிலும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையில் கையாளப்பட வேண்டிய தேவை இருக்குது. இலங்கையில் தற்போது போர் இல்லை என்றாலும் போரின் முடிவுக்கு பின்னரான காலப்பகுதியிலேயே இன்னும் நாடு இருக்கிறது. ஆனால் காணாமல் போனோர், நீண்டகால சுரைகள், இராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்பில் தனியார் காணிகள், வடக்கு கிழக்கில் தொடருகின்ற இராணுவத்தின் பெரிய அளவிலான பிரசன்னம் ஆகியவற்றின் வடிவில் போருக்கான காரணங்களும் போரின் விளைவுகளும் தீர்க்கப்படாமல் இன்னும் தொடர்கின்றன. இலங்கை போரின் முடிவுக்கு பின்னரான ஒரு சமூகமாக இப்போது மாற வேண்டியது அவசியமாகும். அதுக்கு தீர்க்கப்படாமல் தொடரும் போரின் விளைவான பிரச்சனைகளுக்கு தாமதமின்றி தீர்வுகளை காண வேண்டும். அதை பற்றிய ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தொடர்ச்சியான தீர்மானங்கள் அமைந்திருக்கின்றன. கடந்த காலத்தில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் 16 உடன்படிக்கைகளை செய்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் அந்த உடன்படிக்கைகளை முடியும் வரை நடைமுறைப்படுத்தியதில்லை. இலங்கையின் பொருளாதாரத்தை வலுவான ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்காக தற்போதைய அரசாங்கம் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் அதாவது நடைமுறைப்படுத்துவதில் உறுதிப்பாட்டுடன் இருக்கிறது போன்று தெரிகிறது. இன மோதல் விடயத்தில் அரசியல் தீர்வை காண்பதற்கான பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் முன்னோக்கி செயற்பட்டு நிலைபெறான தேசிய ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்கான பலத்தை அல்லது நம்பிக்கை எந்த அரசாங்கமும் கொண்டிருக்கவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திடம் அந்த பலமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றவாறான பல கருத்துக்கள் சமூகத்தில் பரவி வருகிறது. உண்மையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாணத்துக்கான அண்மைய விஜயம் பற்றி பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம் தான் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆரம்பத்தில் தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஊடாக ஜனாதிபதியினுடைய வருகையை பார்த்திருந்தோம். தற்போது உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகிறது. அவருடைய நகர்வுகளை பார்க்கிறோம். இந்த புகைப்படங்கள் ஆரத்தளவி கட்டி அணைத்த புகைப்படங்களாக இருக்கட்டும், மக்களோடு அவர் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களாக இருக்கட்டும், காணொலிகளாக இருக்கட்டும், இது பேசுபொருளாக இருக்கிறது. எளிமையான மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய இருக்கைகள் கூட எவ்வாறு எளிமையாக இருந்தது, பாதுகாப்புகள் கூட ஆங்காங்கே குறைக்கப்பட்டது என்று சொல்லி ஏராளமான விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இவையெல்லாம் இருந்து என்ன பயன் என்கின்ற அளவில் கேள்விகள் எழுப்புகின்ற அளவுக்கு நேற்றைய தின போராட்டம் இருந்தது. தமிழர் தாயக பகுதியில் 77வது சுதந்திர தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் கரிநாள் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. எளிமையாக யாழ் மக்களை கட்டி தழுவுகின்ற, வடக்கு கிழக்கை பாகுபாடுகின்றி பார்க்கின்ற, ஒரு எல்லோ மக்களையும் சமமாக ஏற்று நடக்கின்ற இந்த ஜனாதிபதியினால தமிழர் தாயக பகுதியில் கரிநாள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இனி வருகின்ற காலங்களில் இந்த மக்களுக்கு ஒரு அரசியல் அபிலாசிகள் நிறைவேற்றப்படுமா, அரசியல் ரீதியிலான தீர்வு கிடைக்குமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. இது முக்கியமாக காணாமலாக்கப்பட்டோர் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டங்களை செய்து வருகிறார்கள். பல ஆண்டுகளை கடந்தும் இன்றும் செய்கிறார்கள். அவர்களுக்கான அபிலாசைகள், அவர்களுக்கான தீர்வு, அவர்களுக்கான இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், தங்களுடைய குழந்தைகள் சார்ந்த தேடுதலுக்கான பதில்கள் எல்லாம் கிடைக்கும் வரை ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் தாயக பகுதியில் சுதந்திர தினம் என்பது கரிநாளாகத்தான் அனுஷ்டிக்கப்பட போகிறது. கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அங்கே கரிநாள் தான் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை பல்கலைக்கழக மாணவர்களும் பாரிய ஒரு உறுதுணையாக இருந்ததை அவதானித்திருந்தோம். ஆகவே மிக முக்கியமான ஒரு விடயம், தமிழ் தாயகத்தில் இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனுடைய இந்த செயற்பாடுகள் எந்த இடத்துக்கு நன்மை பயக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.